بسم الله الرحمن الرحيم நம் அனைவரும் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையால் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய இந்த முயற்சியை அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக என்ற துஆவோடு நம்மை எதிர்நோக்கி வரும் ரமதானுடைய மாதத்தின் முழுமையான அமல்கள் செய்து அந்த மாதத்தில் இறை அருளையும் பெற்று ரமதானில் அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியங்களை, ரஹ்மத்துகளை, நரக விடுதலையை, பாவம் மன்னிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த உன்னத நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்ற துஆவை முன்வைத்தவனாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எண்ணிலும் சரி, எழுத்திலும் சரி, அதனுடைய வட்டத்திற்கு வராத பேருபகாரன் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய அருள் கொடைகள் இந்த உலகத்தில் யாராலும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற அருள் கொடைகளை குறித்து அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் தெளிவுபடுத்தும் பொழுது وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ لَغَفُورٌ رَحِيمٌ என்று சொல்லித் தருவான். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் வழங்கி இருக்கின்ற பாக்கியங்கள், இறைவன் வழங்கி இருக்கின்ற அருள் கொடைகள், இறைவன் வழங்கி இருக்கின்ற சிறப்பிற்குரிய பாக்கியத்திற்குரிய வழிமுறைகள், இவைகளை நாம் என்ன முற்படுவோம் என்று சொன்னால் ஒரு காலம் அவைகளை எல்லாம் எண்ண முடியாது என்று அல்லாஹ் அதன் முடிவை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவுபடுத்துவான். பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் அந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் சிறப்பிற்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும், அதன் அடிப்படையில் அந்த வாழ்க்கையின் காரணத்தால் நாளை மறுமையில் உயர்ந்த சோனத்தை பெற வேண்டும் என்ற உயர் நோக்கத்தின் காரணத்தால் பல்வேறுபட்ட அருள் கொடைகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கினான். ஒரு ஈமானுடைய அடியானை பொறுத்தவரை அவனுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, மிக பெரும் ஆளுமைக்குரியது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. இந்த உலகத்திலும் சரி, நாளை மறு உலகத்திலும் சரி, ஒரு முஃமினான அடியானை அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதை நேசிப்பதும் ஈமானுக்கு அடுத்தபடியாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். மேன்மக்களாகிய இறைநேசர்கள் நமக்கு சொல்லுவார்கள், ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கையில் நேரான வழியில் நடப்பதற்காக, அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறுவதற்காக, அவனுடைய வாழ்க்கையில் அவன் சீதேவித்தனமான வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு, அவனுடைய வாழ்க்கையில் அவன் இறைவனை நெருங்கக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கு, அவனுடைய வாழ்க்கையில் இறைவன் எதையெல்லாம் மார்க்கத்தில் ஏவினானோ அதை பின்பற்றி நடப்பதற்கு, இறைவன் எதையெல்லாம் தடை செய்தானோ அதை விட்டு விலகி வாழ்வதற்கு, அவனுடைய வாழ்க்கையில் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நாளை மறுமையில் அவன் சூனத்திற்கு செல்வதற்கு அல்லது நரகத்தை விட்டும் ஈடேற்றம் பெறுவதற்கு, இப்படி ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயத்திலும் இறைவனுடைய அருள் மிக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளங்க வேண்டும் என்பதாக இறை நேசர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஃமினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும்
இறைவனுடைய அருளை ஆதரவு வைத்ததாக இருக்க வேண்டும் என்பதாக ஹதீஸின் வாயிலாக, அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக இறை நேசர்களின் வார்த்தைகளின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவேதான் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா தனது அருள் கொடைகளை பற்றி சொல்லும் பொழுது, அந்த அருள் கொடைகளை இறந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இறைவன் வழங்கிய வாக்கியங்களை உதாசீனப்படுத்தியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தானு இல்லா கலீலா. இறைவனுடைய கிருபை மாத்திரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு இறைவனுடைய அருள் இல்லாமல் போயிருந்தால், உங்களில் சிலரை தவிர அத்தனை பேர்களும் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, இறைவனுடைய அருள் பார்வை உங்களின் மீது இல்லை என்று சொன்னால், உங்களில் சிலரை தவிர அத்தனை பேர்களும் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். அடுத்த வசனத்தில், மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஃபிரீன். இறைவனுடைய அருள் பார்வை உங்கள் மீது இல்லை என்று சொன்னால், உங்களில் அதிகமானவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். இறைவனுடைய பாக்கியம் நிறைந்த பார்வை, இறைவனுடைய மன்னிப்பிற்குரிய பார்வை, இறைவனுடைய ரஹ்மத்திற்குரிய ஆதரவு உங்களிடம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் அதிகமானவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பார்வை இல்லை என்று சொன்னால், லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபர்தும் ஃபீஹி அஸாபுன் அலீம். உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் இறைவன் உங்களை அருள் கூர்ந்து பார்க்கவில்லை என்று சொன்னால், மிகப்பெரிய வேதனையை நீங்கள் அடைவீர்கள் என்ற எச்சரிக்கையும் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் போதனை செய்வான். அன்பானவர்களே, இறைவனுடைய ரஹ்மத் என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் மிகப்பெரிய அருள்கொடை என்பதை மறந்துவிடக் கூடாது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே ரஹ்மான், அருளாளன் என்ற வார்த்தையை அல்லாஹ் 54 இடங்களிலே பதிவு செய்திருப்பான். ரஹீம், நிகரற்றவன் என்ற வார்த்தையை 95 இடங்களுக்கும் மேலாக அல்லாஹ் பதிவு செய்திருப்பான். ரஹ்மானில் ரஹீம், அதன் மூல சொற்களை பார்த்தோம் என்று சொன்னால், ரஹ்மத் இறைவனின் அருள்கொடை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு நாளினுடைய தொழுகை 5 வக்தில் கிட்டத்தட்ட 17 ரக்காயத்தில் 27 முறை நாம் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். இது ஒன்று போதும் இறைவனுடைய அருள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால், நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹதீஸிலே பார்க்க முடியும், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகளை இந்த உலகத்தை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். யார் எல்லாம் அல்லாஹ்வினுடைய இல்லத்தை கஅபாவை தவாஃப் செய்கின்றார்களோ 60 ரஹ்மத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான். யார் எல்லாம் கஅபாவிலே தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 40 ரஹ்மத்துகளை வழங்குகின்றான். யார் எல்லாம் கஅபாவை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்களோ 19 ரஹ்மத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான். மீதம் உள்ள ஒன்றை இந்த உலகம் முழுக்க அல்லாஹ் தனது அடியார்களுக்கு எட்டி வைப்பதாக ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் இறைவனுடைய ரஹ்மத் என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் இன்றியமையாத கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. இறைவனுடைய அந்த ரஹ்மத்துகளில் விலை மதிக்க முடியாத ஒன்று, அது என்ன தெரியுமா? இறைவன் வழங்கிய காலங்கள், இறைவன் வழங்கிய நேரங்கள், இறைவன் வழங்கிய வாக்கியத்திற்குரிய மாதங்கள், அதனின் இரவுகள். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே
இறைவன் அமானிதமாக வழங்கிய அந்த காலத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுவார், சத்தியம் செய்தே சொல்லுவார், காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தை குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்து எச்சரிக்கை செய்வார். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டவாளிகள், மனிதர்கள் நஷ்டவாளிகள். காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுவார், மனிதர்கள் நஷ்டத்திற்குரியவர்கள். யாரை தவிர? அதையும் இறைவன் விளக்குவார், இல்லல்லதீன ஆமனூ, யார் ஈமான் கொண்டார்களோ, வஅமிலு ஸாலிஹாத், உலகத்தில் நல்லமல்கள் செய்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றார்களோ, வதவாஸூ பில் ஹக்கி, உண்மையை ஒருவருக்கொருவர் போதனை செய்து கொண்டார்களோ, வதவாஸூ பிஸ் ஸப்ரி, பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் போதனை செய்து கொண்டார்களோ, இவர்களை தவிர மனிதர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள். அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்தவர்களை தவிர, வதவாஸூ பில் ஹக்கி வதவாஸூ பிஸ் ஸப்ரி, உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் போதனை செய்து இந்த உலகத்தில் இறைவனுக்குரிய பிரியத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்களே, அவர்களை தவிர அத்தனை மனிதர்கள் நஷ்டவாளிகள். அன்பானவர்களே, எனவேதான் இறைநேச பெருமக்கள் நமக்கு உணர்த்துவார்கள், உலகத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொன்னால் அது இறைவன் நமக்கு வழங்கிய காலங்களை வீணாக ஆக்குவது. காலத்தின் கடமையை அறிந்து வாழ்ந்தவர்கள், அதை உண்மையாக செயலாற்றியவர்கள் இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்து சென்றார்கள். யார் எல்லாம் இறைவன் வழங்கிய காலத்தை வீணாக்கினார்களோ, இறைவன் வழங்கிய வெகுமதிக்குரிய நாட்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் இறைவன் வழங்கிய பாவத்தை வாக்கியத்துக்குரிய இரவுகளை வீணடித்தார்களோ, அவர்கள் அனைவரும் பிற்காலத்தில் நஷ்டத்தை சந்தித்தார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. எனவேதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல் வக்து ஸைத், காலம் நேரம் என்பது வெட்டும் வாளை கொண்டு, காலம் நேரம் என்பது வெட்டுகின்ற வாளை கொண்டு, நீ அந்த வாளை கொண்டு வெட்டவில்லை என்று சொன்னால் அந்த வாள் உன்னை வெற்றிவிடும் என்று எச்சரிக்கை செய்வார்கள். உனக்கு அதே போன்றுதான் உனது எண்ணம், உனது வாக்கில் அந்த நப்சை நீ நல்ல விஷயத்தில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த நப்ஸ் உன்னை தீய விஷயத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். தனது காலத்தை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உலகத்திலே சொல்லுகின்ற பொழுது, இது போன்ற வாக்கியங்களை நான் எங்கிருந்து பெற்றேன் தெரியுமா? ஸஹபத்துல் சூஃபியா, நல்லோர்கள் நாதாக்களின் சகவாசத்தில் இருந்து இது போன்ற வாக்கியங்களை நான் பெற்று இறைவன் வழங்கிய எனது காலத்தை நான் சரியாக நிறைவேற்றினேன் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, நமக்கு வழங்கி இருக்கின்ற காலங்கள், இறைவன் வழங்கி இருக்கின்ற அமானிதத்திற்குரிய காலங்கள், நாளை மறுமையில் அதனை குறித்து நாம் கேள்வி கேட்கப்படுவோம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவார், காலகம் லபிஸ்தும் பில் அர்லி அதத ஸினீன், நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானாம், இந்த பூமியில் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள், இந்த பூமியில் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, பூமியில் வாழ்ந்த காலத்தில் பாவத்தை சம்பாதித்தவர்கள், பூமியில் வாழுகின்ற காலத்தில் பாவத்தை பக்கம் தன்னுடைய வாழ்நாளை செயல்படுத்தியவர்கள், பூமியில் வாழுகின்ற காலத்தில் இறைவனுடைய பிரியத்திற்குரிய வாழ்க்கை அல்லாத வாழ்க்கைகளை தேர்ந்தெடுத்தவர்கள்,
இறைவன் வழங்கிய புனிதத்திற்குரிய மாதங்களை நேரங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இறைவனிடம் சொல்லுவார்களா, ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல் லதீ குன்னா நஅமல். இறைவா இறைவா, இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கு, நாங்கள் மீண்டும் உலகத்திற்கு செல்கின்றோம், முன்னால் செல்வதை போன்று அநிதம் செய்ய மாட்டோம், அட்டூழியம் செய்ய மாட்டோம், உனக்கு புறம்பான வாழ்க்கை வாழ மாட்டோம், எனவே மீண்டும் உலகத்திற்கு எங்களை அனுப்பு, நாங்கள் நல்ல மனிதர்கள் செய்கின்றோம் இந்த நரகத்திற்குரியவர்கள் இறைவனிடம் கடலக்கூடிய நிலையை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்லுவானா, அவளும் அம்மிருக்கும் முதற்குருபீகி மண் ததக்கர வஜாத்துமுன் நதீர். உங்களுக்கு உலக வாழ்க்கையில் நீங்க ஆயுளை தரவில்லையா? மார்க்கத்தை போதனை செய்யும் எனது தூதரை உங்களுக்கு நான் அனுப்பவில்லையா? உங்களுக்கு மார்க்கத்தை குறித்து எச்சரிக்கை செய்யும் தூதுவர் உங்களிடம் வரவில்லையா? நீண்ட ஆயுளை கொடுத்து சுகமுகமான வாழ்க்கையை கொடுத்து கோடிக்கணக்கான அருள் வளங்களை உங்களுக்கு வழங்கி அந்த அருள் வளங்களை கொண்டு என்னை நேசிக்காமல் எனக்கு பிரியத்திற்குரிய வாழ்க்கை வாழாமல் உதாசீனப்படுத்தி மார்க்கத்தில் மனோ இச்சையை பின்பற்றினீர்களே, நரகத்திலேயே நிரந்தரமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நிலையை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு போதனை செய்கின்றது. அன்பானவர்களே, காலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் ஒவ்வொரு வசனமும் நமக்கு போதனை செய்து கொண்டே இருந்தது. சமீபத்திய காலங்களின் வரக்கத்துகள் குறைந்து விட்டதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு ஆண்டு காலம் ஒரு மாதத்தை கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதுதான் கொரோனா வந்தது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு ஆண்டு காலம் இந்த கொரோனாவிலேயே கழிந்துவிட்டது. ஒரு ஆண்டு காலம் ஒரு மாதத்தை போன்று நம்மை கடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று கடக்கின்றது, ஒரு வாரம் ஒரு நாளை போன்று கடக்கின்றது, ஒரு நாள் ஒரு மணி நேரமாக நம்மை கடந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு புறத்தில், மறுபுறத்தில் பொழுதுபோக்கு என்ற ரீதியில் மனிதர்களின் சிந்தனைகளை மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகள், வானொலிகள், தொலைக்காட்சிகள், இணையதளங்கள் மனிதர்களை அது ஒரு புறம் எடுத்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, காலம் என்பது பணங்களை விட மிக மேலானது, கண்ணியமானது என்பதை உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். அதரத்து அக்வாமன் கானோ அலா அவுகாத்திஹிம் அஷத்து மின்கும் ஹஸன் அலா திர்ஹமின் வ தினானிஹிம். எனக்கு தெரிந்த சில சாலிஹீன்களை நான் சந்தித்தேன். தங்கம் வெள்ளியை விட அவர்களின் நேரங்களை அவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். எனவேதான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வார்த்தையை சொல்லுவார்கள். இன்னல் லைலி வன் நஹாரி யஅமலானி ஃபீக ஃபஅமல் ஃபீஹிமா. இரவும் பகலும் உனக்காக வேலை செய்கின்றது, அந்த இரவிலும் பகலிலும் இறைவனுக்கு அமல் செய்வதற்கு நீ ஒதுக்கிக் கொள் என்று போதனை செய்வார்கள். கண்ணியமானவர்களே, இறைவன் எப்படி படைப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை வைத்தானோ அதே போன்று காலங்களிலும் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை வைத்தான். எல்லா மாதங்களும் ஒரே மாதங்கள் அல்ல, எல்லா மாதத்தை விடவும் சிறப்பிற்குரிய மாதமாக அல்லாஹ் வருகின்ற ரமலானை வைத்திருக்கின்றான். விலை மதிக்க முடியாத காலங்கள் ரமலானுடைய காலங்கள். அதை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். அதை அமல் செய்யும் ஆர்வத்தோடு அந்த மாதத்தை நாம் அணுக வேண்டும். அந்த மாதத்தில் இறைவன் வழங்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் ஆதரவோடு ரமலானுக்குள் நாம் நுழைய வேண்டும். கால முஅல்லல் இப்னு ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், கானு யதுஊன அல்லாஹ் சித்தத அஷ்ஹுரின் ஐ யுபல்லிகுஹும் ரமலான். சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே யா அல்லாஹ் ரமலானை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று துஆ செய்து கொண்டே இருப்பார்களாம்.
ரமதான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக ரமதானை எதிர்நோக்கியவர்கள் சஹாபாக்கள். அதே போன்று ثم يدعونه 6 أشهر أي يتكلم رمضان يدعونه 6 أشهر أي يتكبله رمضان. ரமதான் கடந்த 6 மாதத்திற்கு பிறகு ரமதான் கடந்து விட்டால் அடுத்த 6 மாதங்கள் அந்த ரமதானை இறைவன் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்பவர்களாக ஒட்டுமொத்த 12 மாதங்களும் ரமதானை எதிர்நோக்கியவர்களாக சஹாபாக்கள் இருந்ததாக ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, ஒரு ரமதானுடைய மாதம் நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அதை கிடைக்கும் பாக்கியங்கள் மிக சாதாரணமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பலீகி கிளையாரை சேர்ந்த 2 மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 நபர்களும் ஒரே சமயத்தில் ஈமானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதில் 2 ஒரு நபர் தனது வாழ்க்கை முழுவதும் இபாதத்துகளிலேயே வணக்க வழிபாடுகளிலேயே கழிக்கின்றார், அதிகமாக அமல் செய்வதில் ஆர்வமோடு இருக்கின்றார். ஒரு போரில் தனது உயிரை விட்டு ஷஹீதாகவும் ஆகின்றார். 2 மனிதர்கள் ஒரே நேரத்தில் பெருமானாரின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 2 நபர்களில் ஒருவர் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இறுதியில் போரிலே இறைவனுக்காக வீர மரணம் அடைகின்றார். அந்த 2வது நபர் அவர் இறந்த பின்பு 1 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றார். மிக சாதாரணமாக அமல் செய்கின்றார், மிக சாதாரணமாக தொழுகைகளே ஈடுபடுகின்றார். அவர் இறந்த 1 வருடத்திற்கு பின்பு இவரும் இறக்குகின்றார். இப்பொழுது தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். அந்த பலீகி கிளையாரை சேர்ந்த 2 நபர்களையும் கனவிலே பார்க்கின்றார்கள். கனவில் அந்த 2 நபர்களோடு சேர்த்து 3ஆம் நபராக தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் சுவனத்தின் வாசலில் அந்த 2 நபர்களோடு சேர்ந்து தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது சுவனத்தின் காவலாளி வெளியே வருகின்றார். வந்தவர் 2வது மரணித்தாரன். மிக சாதாரணமாக உலகத்தில் வாழ்ந்து மிக சாதாரணமாக அனைத்து அமல்களையும் செய்து முழுமையாக ஈடுபாடு இல்லாமல் சரியான முறையிலே அமல்களை செய்து 1 வருடத்திற்கு பின்பு மரணித்தாரே, அவரை முதலில் சுவனத்திற்குள் அழைத்து சென்றார். பின்பு சிறிது நேரம் கடந்து திரும்பி வந்த அந்த வானவர் மீண்டும் முதலில் ஷஹீதாக்கப்பட்டு கடுமையான முயற்சிகளோடு இபாதத்திலே ஈடுபட்டாரே, அவரை 2வதாக சுவனத்திற்குள் அழைத்து சென்றார். மீண்டும் வந்த அந்த நபர் சொன்னார்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் உங்களுக்குரிய தவணை வரவில்லை, திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். கனவு கண்ட உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தவர்களாக அடுத்த நாள் காலை மக்களிடம் சொல்லுகின்றார்கள், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா, அவரை போரிலே ஷஹீதாக்கப்பட்ட இபாதத்திலே அதிகமாக முயற்சி செய்யக்கூடிய அந்த மனிதர் 2வதாக சொர்க்கத்திற்குள் போனார். வணக்க வழிபாடுகளிலே சாதாரணமாக நிறைவேற்றிய அந்த 2ஆம் நபர் 1வதாக சுவனத்திற்குள் நுழைந்து விட்டார் என்று சொல்லிய பொழுது மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றது. பெருமானார் கேட்டார்கள், சஹாபாக்களே எதற்காக ஆச்சரியப்படுகின்றீர்கள் என்று சொல்லிய பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இறைவனுக்காக முயற்சிகள் செய்து பல இபாதத்துகளிலே ஈடுபட்டு இறுதியாக ஷஹீதாக்கப்பட்ட அந்த மனிதர் 2வதாக சுவனத்திற்குள் அல்லவா நுழைந்திருக்கின்றார்.
அவர் அல்லவே முதலாக சூரத்திற்கு நுழைந்திருக்க வேண்டும் என்ற தனது ஆச்சரியத்தை சாபா பெருமக்கள் நபியிடம் எட்டி வைத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைஸ கத் மக்த ஹாதா பஅத ஹுஸனா, அந்த இரண்டாவது மரணித்தாரே அந்த மனிதர் அந்த ஷஹீதுக்கு பின்பு ஒரு வருட காலம் இந்த உலகத்தில் வாழவில்லையா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், ஒரு வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அப்படி என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், வஅதரக ரமதான் ஃபஸாம வஸல்லா கதா மின் சஜதத்தி ஃபிஸ்ஸனா, அவன் அந்த ஒரு வருட காலம் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருப்பார் அல்லவா, அந்த ரமலானிலே நோன்பு நோட்டிருப்பார் அல்லவா, அந்த ரமலானிலே இரவு காலங்களிலே தொழுகையை நிறைவேற்றிருப்பார் அல்லவா. எனவே பெருமானார் சொன்னார்கள், ஃபீமா பைனஹுமா அப்அது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்த், நோன்பில் அவர் செய்த அந்த இபாதத்தின் காரணத்தால் இறைவனுக்காக ஷஹீதாக்கப்பட்ட அந்த நபரின் நன்மையை விட இந்த வானுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் அளவிற்கு இடைவெளி இந்த மனிதருக்கு இருக்கின்றது. எனவே அந்த ஷஹீதை விட இவர் அதிகமாக நன்மையை பெற்றவர். எனவே முதலாவதாக சுவனத்திற்கு நுழைந்தார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாணவர்களே, ரமலானுடைய காலம் வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான இறைவனுக்குண்டான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த காலங்களை வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் முழுமைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. தமிழக அரசாங்கம் சில வழிபாட்டு நெறிமுறைகளை நமக்கு தந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் முகக்கவசங்களோடு சமூக இடைவெளிகளோடு நாம் சில காலங்கள் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ரமலானை நாம் முழுமையாக அமல்கள் செய்து உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வரும் காலங்களில் புனித ரமலானை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அத்தனை அமல்களையும் அடையக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.